லா இலவச படிப்பு மையத்தை திறந்து வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்ட துணை ஆட்சியர் அவர்களை தலைமையுரையாற்றிட அன்போடும் பணிவோடும் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். விழாவில் கலந்து கொண்டுள்ள அனைத்து தலைவர்களுக்கும் வணக்கம். ஸோ நான் இங்கே வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிடுறேன். உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் நீங்கள் கேளுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம்ஸை சூஸ் பண்ணும்போது எந்த டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் வந்து எதில் போகணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பேங்க் எக்ஸாம்னா பேங்க்கில் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சிவில் சர்வீஸ் தான் வர போகிறீங்கன்னா சிவில் சர்வீஸில் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் அப்புறம் ரயில்வே எக்ஸாம் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது. வெறும் டிஎன்பிஎஸ்சி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் எல்லா டைப் ஆஃப் எக்ஸாம்ஸையும் முதல்ல என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதில் இப்போ ஒவ்வொரு எக்ஸாமும் ஒவ்வொரு டைப் இருக்குது. இப்போ அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் சிலது இருக்குது, சிலது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்குது, நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. அதில் எந்த எக்ஸாமு என்ன டைப் ஆஃப் ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அதை தெரிஞ்சதுக்கப்புறம் அதோட சிலபஸ் முதல்ல வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சு ஒரு இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. சிலபஸில் என்னென்ன கேட்குறாங்க, என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ்னால் என்னென்ன ரிலேட்டடாக கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கும். எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் தான் தெரியும் எப்படி கொஷின் கேட்குறாங்க, எந்த ஏரியாவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். தென் இப்போ கோச்சிங்கிறது ஏன் இப்போ முக்கியமாயிட்டு இருக்குன்னா, இப்போ நம்ம தனியாக படிக்கிறதுக்கும் கோச்சிங்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்றத மோஸ்ட்லி சொல்லிடுவாங்க. அதில் நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும். அதுலேயும் இதில் ஃப்ரீ கோச்சிங்கிறது ரொம்ப அப்ரிஷியபிள் ஒன். இப்போ கோச்சிங்கில் இப்போ இந்த மாதிரி ஃப்ரீ கோச்சிங்கில் எங்கள் ஊரில் இருந்ததுன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா நமக்கு வந்து பியர் குரூப்பை பார்க்கும்போது இப்போ நம்மள மாதிரி படிக்கிறவங்கள பார்த்தா தான் நமக்கு வந்து அந்த ஒரு எனர்ஜி இருக்கும். ஏன்னா ஒரு வாரத்தில் 7 நாளுமே அவ்வளோ எனர்ஜியை நம்ம மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஒரு 4 டேஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம், மீதி 3 டேஸ் வந்து கண்டிப்பாக ஒரு டல்லாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் குரூப்பாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களால் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண முடியும். ஹார்ட் ஒர்க்குக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் ஸ்டடி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே இருக்கிற பீப்புளெலாம் இருப்பீங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் குரூப்பாக ஆரம்பித்து படிங்க. தென் இப்போ கோச்சிங்னா கோச்சிங் இருக்குன்னா இப்போ அவங்க நடத்துனாங்கல்ல, அதில் இருக்க நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நோட்ஸ் தான் நீங்கள் திரும்ப எக்ஸாம் அப்போ ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் இந்த புக்ஸு ஓகே, புக்ஸ் இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற நோட்ஸ் தான் உங்களுக்கு லாஸ்ட் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் உங்களால் லாஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ண முடியும். இப்போ கோச்சிங் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நோட்ஸ் எடுக்கிறதுல ரொம்ப கீனாக இருங்க. நோட்ஸ் எடுத்து வச்சு அந்த நோட்ஸை தான் நீங்கள் எத்தனை வருஷமாக இருந்தாலும் அதை தான் படிச்சுட்டு இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு புக்லேருந்து இன்னொரு புக்கு மாறினீங்கன்னா உங்களால் லாஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ண முடியாது. லாஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணாதான் உங்களால் கொஷனில் எது தப்பாக இருக்குது எது கரெக்டாக இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ எல்லாமே ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் வந்ததுனால உங்களுக்கு வந்து அந்த இதில் கோர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களால் எலிமினேட் பண்ண முடியும் ஆன்சரை. தென் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் புக் வச்சுக்கோங்க. பாலிட்டி, என்விரான்மெண்ட்டு. இப்போ இதில் எத்தனை பேர் யூபிஎஸ்சி படிக்கிறீங்கன்னு தெரியல. யூபிஎஸ்சிக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ன்னு இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸை பாருங்கள். அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸில் எதுலாம் உங்களால் அந்த புக்ஸை ஒரு 10 டைம்ஸாவது படிக்கணும். 10 டைம்ஸ் படிச்சுட்டு எது உங்களால் சீக்கிரம் மறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றத மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸுங்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சாலும் லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ண முடியாது. எது ரொம்ப இந்த டேட்டாவா இருக்கும், இத்தனை % ஆஃப் பாப்புலேஷன், இத்தனை % ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ஏரியா அப்படி இருக்குன்னா அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஏன்னா இப்போ சப்போஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி நீங்கள் குரூப் 1ல மெயின்ஸ்க்கு போறீங்கன்னா அந்த டேட்டாவெல்லாம் போட்டால் மட்டும்தான் உங்கள் ஆன்சர் ஃபுல்ஃபில் ஆகும். அப்புறம் அந்த நோட் மேக்கிங்க்கு எடுத்ததுக்கப்புறம் அதை மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணும். நம்பர் ஆஃப் டைம்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ டைம்ஸ் வந்து உங்களோட ஆன்சர் வந்து ரொம்ப குவாலிட்டியோடு இருக்கும். அப்புறம்
இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷனில் சில டாபிக்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த பார்லிமெண்ட்டு, பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்லிமெண்ட் இருக்கும், ஸ்டேட் எக்ஸாம்ஸ் இருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கவர்னர், சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி ஃபோக்கஸ் இருக்கும். இதுவே யூபிஎஸ்சினா அது அவங்க சென்டரோட ஃபோக்கஸ் இருக்கும், பார்லிமெண்ட் இருக்கும், அந்த பார்லிமெண்ட்டோட ஃபோக்கஸ் இருக்கும், பிரசிடென்ட் இருக்கும், வைஸ் பிரசிடென்ட் இருக்கும். அந்த மாதிரி எது அதிகமாக கேட்குறாங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஸ்ட்ராங் ஆகுங்க. தென் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸில் இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து ஹெல்த்தில் ஏதாவது கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தாங்கன்னா அதில் நம்மளோட பிளேஸ் என்ன இருக்குது, தமிழ்நாடோட பிளேஸ் என்ன, அதில் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டிஸ்ட்ரிக்ஸ் என்ன, இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஹெல்த் எஜுகேஷன் தான் எப்போதுமே கவர்மெண்ட் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஹெல்த் எஜுகேஷன் அப்புறம் இண்டஸ்ட்ரி, ஸ்கில் டெவலப்மெண்ட் இது ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் கொடுங்க. இன்னோவேஷனில் ஏதாவது இப்போ இன்னோவேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, ஐபிஆர், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இந்த மாதிரி சில இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதிலலாம் ரொம்ப ஃபோக்கஸ் கொடுத்து அதில் தமிழ்நாடு என்ன பிளேஸ் இருக்குது, என்னென்ன இதில் நம்ம பெஸ்ட் பர்ஃபார்மிங்காக இருக்கும் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங் மஸ்ட்டு, இதில் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படித்தாதான் ஒன்னொன்றுக்கும் லிங்க் தெரியும். ஏன் அந்த கொஸ்டின் இப்போ நீங்கள் குரூப் 4 ஒரு தடவை அட்டன் பண்ணீங்கன்னா கூட கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சீங்கன்னா தான் ஏன் இந்த கொஸ்டின் இதில் கேட்டிருக்காங்கன்னே தெரியும். ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு, சொசைட்டிக்கும் ரொம்ப முக்கியன்றதுனால தான் அதை கேட்குறாங்க அப்படின்றது நமக்கு கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தா தான் புரியும். கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு தடவை நீங்கள் நியூஸ் பேப்பர் ஒரு தடவை ரீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கன்சாலிடேட்டட் நோட்ஸ் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் இருக்கும், அது கூட ஒன்று பார்த்துக்கலாம். அதுலேயுமே இப்போ நிறைய அகாடமி நோட்ஸ் இருக்குது, ஒரு அகாடமி நோட்ஸை ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, அதையே கண்டினியூஸாக மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி என்னென்னா ரொம்ப நேரம் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, படிச்சுட்டே இருந்தாலும் ரொம்ப நேரம் ஃபெட்டப் ஆகுற மாதிரி இருக்கும். ஒரு டெஸ்ட் வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கே ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து இப்போது அது இருக்குன்னா ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குன்னா ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து அதோட பர்பஸ் என்ன, அதோட டென்யூர் என்ன, அந்த மாதிரி நீங்களாவே அப்பப்போ செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கோங்க. உங்கள் மெமரியை அப்பப்போ எழுதி பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துக்கிட்ட தப்பு பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அதில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். எவ்வளோ டைம்ஸ் நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கீங்களோ அதில் தான் உங்களோட வெற்றியே இருக்கும். நீங்கள் இப்போ 3 மந்த்ஸ்னால் 3 மந்த்ஸ் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஒரு வேலை கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இங்கே பார்க்குற எல்லாருமே ரொம்ப யங் ஏஜில் இருக்கீங்க. இதில் இப்போ என்னென்னா ஓகே ஒரு நம்ம ஹை எய்ம் வைக்கிறோம், பட் ஒரு மேக்ஸிமம் 1 வருஷம் தான் ஒரு எக்ஸாமுக்காக நீங்கள் இது பண்ணணும். அதில் அந்த 1 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு வேலையை எடுத்துகிட்டு வந்துடணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ வருஷம் கடத்துறீங்களோ அவ்வளோ உங்கள் மேலே உள்ள செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். 1 வருஷம்னா அந்த 1 வருஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் மேலே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். மோஸ்ட்லி ரொம்ப ப்ரொடக்டிவ் ஏஜை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த PYQ சிலபஸ் இந்த மாதிரி ஆர்டரில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு ஓரியன்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம். தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. 1 வருஷத்துக்கு மேலே வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது, அதுதான் என்னோட ரெக்வெஸ்ட். இந்த ப்ரொடக்டிவ் ஏஜை வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு பேச வாய்ப்பளித்தமை அனைவருக்கும் நன்றி.